நவம்பர் 23 கிறிஸ்துவ அரசர் பெருவிழா. கத்தோலிக்க திருச்சபையில கிறிஸ்துவ அரசர் பெருவிழா கொண்டாடுறதுக்கு முதலாம் உலகப் போர் மிக முக்கிய காரணம். முதலாம் உலகப் போர் நடந்தப்போ திருத்தந்தையா இருந்த 15ஆம் பெனடிக்ட் அவர்கள் முதலாம் உலகப் போரை பயனற்ற படுகொலை, கலாச்சாரமிக்க ஐரோப்பாவின் தற்கொலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. முதலாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு பிறகும் பகைமையும் பழிவாங்குதலும் அடங்காமலே இருந்தது. முதலாம் உலகப் போருக்கு பிறகு திருத்தந்தையா பதவியேற்ற 11ஆம் பயஸ் திருத்தந்தை அவர்கள் அரச தலைவர்களோட பேராசையை அகந்தையும்தான் முதலாம் உலகப் போருக்கு காரணம். இந்த அரசர்களுக்கு மாற்று அடையாளமா கிறிஸ்துவ அனைத்துலக அரசரா கொண்டாடுறதுக்காக 1925ல பியாஸ் பிரிமாஸ் அப்படிங்கிற ஒரு சுற்றுமடல் வழியா திருச்சபை மக்களை அறிவுறுத்தி இருக்காரு திருத்தந்தை. கிறிஸ்துவோட அரசத்தன்மையும் அவர் நிறுவ வந்த அரசையும் கண்டு அரச தலைவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விழா நிறுவப்பட்டிருக்கு. அரசர் அப்படிங்கிற வார்த்தைக்கு வழக்கமான இலக்கணப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து அரசர் இல்ல. அவரும் அப்படிப்பட்ட அரச தோரணையை விரும்ப மாட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவோட அரசு நீதியான, உண்மையான, அன்புக்கான அரசு. இதனாலேயே நவம்பர் 23 த ஃபீஸ்ட் ஆஃப் கிரைஸ்ட் த கிங் கொண்டாடப்பட்டு வருது.